லாஸ்ட் வீக் தான் நெல்லிக்காவெல்லாம் கட் பண்ணி உப்புல ஊற வச்சிருந்தோம். இந்த நெல்லிக்காயெல்லாம் ஒரு பாக்ஸுங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க. உப்பு சேர்த்துருக்கிறதுனால நெல்லிக்காய் ஃபுல்லா தண்ணியா இருக்கும். உப்பு தண்ணி தான், அது வேற ஒண்ணும் இல்ல. அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகுற மாதிரி இந்த நெல்லிக்காயை வந்து ஊற வச்சு எடுக்கணும். காலையிலையும் சாயங்காலம் 2 வேளையும் மாத்தி மாத்தி குலுக்கி குலுக்கி மட்டும் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். ஒரு சில காயெல்லாம் நம்ம உப்புல ஊற வச்சோம்னா நல்லா சாஃப்டா இருக்கும் அந்த தோல் எல்லாமே. ஆனா அந்த நெல்லிக்காய் பொறுத்த வரைக்கும் மட்டும் சாஃப்டாவே இருக்காது, விரைச்சு போய் கல்லு மாதிரி இருக்கும். ஃபங்கஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்காக மஞ்சப்பொடியும் உப்பு சேர்த்து ஊற வச்சு குலுக்கி குலுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் ஊறுகாய் செய்ய போறேன். நிறைய பேர் வந்து நெல்லிக்காய் நறுக்கும் போதே வீடியோ போட்டதுனால ஆர்டர் பண்ணிட்டாங்க. 1 வீக் கழிச்சு தாங்க நெல்லிக்காய் ஊறுகாய் போட முடியும், ஏன்னா உப்புல ஊறுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ண வச்சிருக்கேன். அவங்க எல்லாம் வந்து திரும்பி திரும்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து ஊறுகாய் ரெடி பண்ணிட்டேங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் கொரியர் பண்ணிடுறேன். புதுசா பாக்குறவங்களா இருந்தா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு ஒரே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் விட்டு பண்ணுங்க, உங்களுக்கும் கொரியர் பண்ணிடுறேன். ஒவ்வொரு ஊறுகாய் ஒவ்வொரு மாதிரி செய்யற மெத்தடுங்க. அதுல இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, நெல்லிக்காய் வந்து நம்ம உப்புல ஊற வைக்கும்போது நல்லா விரைச்சு போயிருக்கும். இது நம்ம சாஃப்டா கொல கொலன்னு வர்ற அளவுக்கு இதை வேக வச்சு எடுக்கணும். அதுதான் முக்கியமான பதமே. இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு விஷயம் நான் பார்த்து பார்த்து செய்யறதுனால மக்களுக்கு பிடிச்சு போய் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. இன்னமுமே டேஸ்ட் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. நான் சொல்றது நம்பிக்கை இல்லைன்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி பாருங்க, நீங்களும் அதே தான் சொல்லுவீங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி அவங்கவுங்க முறையில ஊறுகாய் செய்வாங்க. ஆனா நான் செய்யற மாதிரி மெத்தட நீங்க எங்கேயுமே சாப்பிட்டுக்கவே மாட்டீங்க. உங்க வீட்டு முறையில் நீங்க எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி மெத்தட செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். மிளகாய்த்தூள் உப்பெல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் புளித்தண்ணி சேர்க்கணும். நல்லா கொதிக்க வைக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது நல்லா இன்னும் கலர்ஃபுல்லாக வரும். ஆயில் அதுமே சுத்தமாக உள்ள ஃபுல்லாக இழுத்துக்கும். லாஸ்ட்ல எண்டில் தான் நமக்கு அந்த ஆயில் எல்லாம் வெளியில கொடுக்க ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஊறுகாய் பண்ணுறதுக்கு 2 ஹவர்ஸ் கிட்டே ஆகும். ஊறுகாயில் ஆயில்லாம் உள்ள இழுத்துக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, சுத்தமாக இல்லை பாருங்க எண்ணெய். இந்த மாதிரி தாங்க இருக்கும். இது மேல நம்ம ஆயில் எல்லாம் வெளில கொண்டு வரணும். அது வரைக்கும் அதை நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்ட 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 தான் அந்த ஆயில் எல்லாம் மேல எலும்பி வர ஆரம்பிக்கும். இதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நான் செய்யற ஊறுகாயெல்லாம் ஊறுகாயை தொட்டு சாப்பிடாம டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு எடுத்துக்கலாம், ரைஸ்ல ஊத்தி கூட சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டா சூப்பரா இருக்குங்க. நான் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. ஒன்ஸ் நீங்க ஆர்டர் பண்ணி பாருங்க, நீங்களே அசந்து போய் என்கிட்ட அடிக்கடி ரீஆர்டர் கொடுத்து வாங்குவீங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் புளிப்பும் கொஞ்சம் துவர்ப்பும் இருக்கும். அதெல்லாம் சரி பண்ற மாதிரி கொஞ்சமா வெல்லம் லாஸ்ட்ல சேர்த்துட்டு கொதிக்க வச்சு வேக வச்சு இறக்குனீங்கன்னா என்னோட ஸ்டைல்ல நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி. நான் வியாபாரத்துக்கு இப்படிதாங்க செய்வேன். நிறைய பேர் வந்து ஊறுகாய் வந்து மேக் பண்றதெல்லாம் அவ்வளவா காட்டவே மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் காட்டுவாங்க. நான் அப்படிலாம் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் மேக் பண்றதுல இருந்து எப்படி ரெடி பண்றது எல்லாமே டீட்டெயிலாக நான் ஃபுல்லா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் இதை பார்த்துட்டும் நம்பிக்கையா ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. மேலெல்லாம் என்ன வந்துருச்சு, ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. டேஸ்ட் சான்ஸே இல்லை, எனக்கே சாப்பிட்டே இருக்கலாம் போல இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நெல்லிக்காய் ஊறுகாய் வீட்டு முறையில் செஞ்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். டக்குன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஒரே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். எந்த ஒரு சரி கொரியர் சர்வீஸ் பண்ணித்தரோம். டக்குன்னு ஆர்டர் பண்ணுங்கள், காலியாகிட போகுது. பாய்.